படமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் அவங்களும் எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீங்க முன்னாடியே சொல்லணும். அது சொல்லாம இழுக்கிறது தான் தப்புன்னு எனக்கு அது புரியுது. அது தப்புன்னு. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விடாமுயற்சி வருது வரல அப்படின்ற அந்த ஒரு சிக்கல்ல உள்ள வந்ததுன்னா தியேட்டர் கிடைக்காதுன்றது ரியாலிட்டி. அதனால நம்ம அந்த பிளான்லாம் போய் தியேட்டர் கிடைக்காம போய் மாட்டிக்கிட்டோம்னா சிக்கலாயிடும். ஒரு படத்தை கொண்டு போய் நம்மளே கில் பண்ணது மாதிரி ஆயிடும். நல்ல படமும் ஓடலை. இப்போ காரணம் என்னன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாததுதான். யார் வரணும் முன்ன பின்ன பேசிட்டு பண்ணணும். திடீர்னு நான் ஒரு டேட் 27ன்னு போடுறேன், எனக்கு பின்னாடி ஒரு 6 படம் வருது. நீங்க கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது சார். சொல்லிடுவேன், 2 நாள் சொல்லிடுவோம். நான் கேட்டேன், நான் ஒரு 2 டேஸ்ல வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன சொன்னேன், பிரச்சனை ஏதாவது எல்லாருக்கும் ஒரு சூழல் இருக்கும். கண்டென்ட்ல பிரச்சனை இருக்கலாம், பேக்கெண்ட்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இதனால முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா ஒரு பெரிய ஹாலிடே இல்லை. இப்போ மற்றவங்களுக்கான வாய்ப்பா இருக்கும்ல. அது 2-3 படம் அதுக்காக வெயிட் பண்ணாங்க. வீரதீர சோழன் வெயிட் பண்ணாங்க, படைத்தலைவன் வெயிட் பண்ணாங்க, நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ 2-3 படத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை நம்ம பறிக்கிறது மாதிரி இருக்கும். சூர்யா சாரை கூப்பிட்டதை பொறுத்தவரை சூர்யா சார் நான் போய் ஃபோர்ஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. சூர்யா சார் வந்து ஆக்சுவலாக வந்து சூர்யா சாருக்கும் இவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வெரி பிகினிங் வந்து நான் போஸ்டர் ஒட்டும் போதே வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார் பாலாங்க. சரி, அந்த சூர்யா வீட்டு பக்கம் மட்டும் போஸ்டர் போட்டாது அப்படின்னாரு. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல எதுவும் கான்ட்ரவர்சி இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ நான் என்னண்ணே எதுக்கு ஓட்டக்கூடாதுன்னு இல்லை சூர்யா 1% கூட ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னாரு. வணங்கான் பொங்கல் ரிலீஸ் தேதி அறிவிச்சாச்சு முன்னாடியே. படத்தை பத்தின நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் முதல்ல இந்த ஒரு கிளாரிபிகேஷனோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா படம் முதல்ல நீங்க தான் பொங்கல் ரிலீஸ்ன்னு தைரியமா போட்டீங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, கடந்த 2 நாளா சோசியல் மீடியால அங்கங்க சில செய்திகள்ல படம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தேதி தள்ளி போகுது, விடாமுயற்சி கேம் சேஞ்சர் வருது, இந்த மாதிரியான செய்திகள் கடந்த 2 நாளா மட்டும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆஸ் எ ப்ரொடியூசரா ஒரு கட் அண்ட் ரைட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஆரம்பிக்கலாம். இல்லை ஆக்சுவலாக வந்து அது வந்து விடாமுயற்சி வருது வரல அப்படின்ற அந்த ஒரு சிக்கலில் உள்ள வந்ததுன்னா தியேட்டர் கிடைக்காதுன்றது ரியாலிட்டி. ஓகே, அது நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகலாம். இப்போ அஜித் சார் மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணும்போது அவங்க ஒரு 700 தியேட்டராக வருவாங்க. அப்போ கேம் சேஞ்சர் அவங்க ஒரு காம்படிட்டராக உள்ள வர்றாங்க. அப்போ நமக்கு தியேட்டர் கிடைக்காது. நம்ம வீம்பா போய் முட்டிடுச்சா முடியாது. அப்போ அந்த மாதிரி நம்ம முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது யாரும் வரல. அப்புறம் அவங்க வர்றாங்கன்றதுனால நம்ம யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு. சரி சரி. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நமக்கு அது கிளாரிட்டி இல்லாதனால நம்ம சரி பொங்கல் வருவோம். ஏன்னா முன்னாடி சொன்னது அளவுக்கு நான் முன்னாடி ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பொங்கல் டேட் இதுதான். ஏன்னா 10 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பொங்கல் முடிஞ்ச ஒரு 10 நாளைக்கு படம் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா அது பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம அப்படி கால்குலேட் பண்ணி வரல. நான் வந்து எப்பவுமே வந்து இந்த டேட்ல வந்து போவோம்னு சொல்லி பிளான் பண்ணி போற அளவுக்கு நான் என்னோட டைரக்டர் லிஸ்ட்லாம் அப்படி இருக்காது. சரி சரி. படம் முடிஞ்சது வருவோம் அப்படின்றதுல நான் ஆக்சுவலாக 24 பிளான் பண்ணேன். டிசம்பர் 24 பிளான் பண்ணேன் கிறிஸ்மஸ்க்கு. அப்போ அந்த டைம்ல வந்து என்னன்னா விடுதலை வந்து ஒரு இதில் போயிட்டு இருந்தது. அதனால தியேட்டர் கிடைக்காது அப்படின்ற ஒரு இங்கே பிரச்சனையே தியேட்டர் கிடைக்கிறதுல தான் இருக்கு சிக்கல். அதனால நம்ம அந்த பிளான்லாம் போய் தியேட்டர் கிடைக்காம போய் மாட்டிக்கிட்டோம்னா சிக்கலாயிடும். ஒரு படத்தை கொண்டு போய் நம்மளே கில் பண்ணது மாதிரி ஆயிடும். அது செய்யக்கூடாது. இந்த வாரம்னா நான் 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 7 படமே கில் ஆயிடுச்சு. நல்ல படமும் ஓடலை. இப்போ காரணம் என்னன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாததுதான். யார் வரணும் முன்ன பின்ன பேசிட்டு பண்ணணும். திடீர்னு நான் ஒரு டேட் 27ன்னு போடுறேன், எனக்கு பின்னாடி ஒரு 6 படம் வருது. நான் எதுவும் வரலன்னு நினச்சி நான் போடுறேன், 6 படம் வருது. உங்களுக்கே தெரியாது இந்த படம்லாம் இதுவாயிருக்குன்னு. நான் அனௌன்ஸ் பண்ணும்போது அதே வரல. வந்துருந்தா நான் போயிருப்பேன். நான் ஏன்னா 29 போட்டு மாற்றினேன், மழை வருதுன்னு மாற்றினேன். ஒரு 13 போட்டு தெரிஞ்சு பண்ணேன். 27 நான் மாற்றிருப்பேன். எனக்கு எது வருதுன்னு தெரியாது. ஆனால் என்னென்னா வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் என்னன்னா இவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க போல, அதனால பின்னாடி போகிறாங்களே அப்படின்ற ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. ஸோ எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டியது. அப்போ என்னன்னா இங்கே வந்து ரிலீஸ்னு ஒன்று வராமல் யாருமே லாபம் சம்பாதிக்க முடியாது. நல்ல படமாக இருந்தாலும் கிடப்புங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் என்ன சொன்னால் ரப்பர் பந்து ஓடிச்சு அப்படின்னா, ரப்பர் பந்து இந்த வாரம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் தியேட்டர் கிடச்சிருக்காது. அப்போ ஓடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரப்பர் பந்து வந்து ஒரு சின்ன படங்களோட வந்ததுனால அது கரெக்டாக கவனிக்கப்பட்டு அந்த கண்டென்ட் வந்து தியேட்டருக்காரங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அது தியேட்டர் ஸ்க்ரீன் கொடுத்ததுனால அந்த படம் ஹிட் ஆச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல படம் காணாமல் போயிடுதான். இப்போ அப்படி தான் நிறையா படங்கள் வந்து இப்போ இந்த வாரம் வந்த படத்தில் மேக்ஸ் வந்து எல்லாராலையும் நல்ல படம் கொண்டாடப்பட்ட படம். பட் ஸ்க்ரீன் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்த விமர்சனங்கள்லாம் வச்சு படத்தை பார்க்க போனால்
ஒரு 20 கோடி 25 கோடி ஷேர் வர வேண்டிய படம். ஓ அவ்வளவு பிரமாதமா எல்லாருமே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனே இல்ல நம்ம பெருசா படம் மேக்ஸ். ஓடலைன்றத விட நம்ம கூட காம்படிட்டரா வந்த படங்களும் வந்து நல்ல படங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு யோசிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் இல்ல. ம். ப்ராப்பர் நீங்க தியேட்டர்காரலாம் குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறது தானே கொடுக்க முடியும். என்கிட்ட இருக்குது இதுதான் அப்படின்னுவாங்க. ஒரு ஷோவோட தூக்காதீங்க, வச்சுருங்க அப்படின்னு சொன்னாலும் அத அவங்க கேட்க போறதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏசி வாடகை ஏசி போகுது. ஆமா, எனக்கு ஆமா. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு. நான் சும்மா ஆள் இல்லாம ஓட்டணும். கூட்டம் வந்தா ஓட்டுறேன் அப்படின்ற மாரி. சின்ன படங்களுக்கு எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ரிவ்யூ கூடாதுன்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். சின்ன படங்கள்ல ரிவ்யூவே இல்லாம எப்படி நீங்க உள்ள வர வைப்பீங்க? அப்ப நம்ம என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்த போட்டு காமிச்சு, ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த படத்த பத்தி ஒரு 10 பேர பேச வச்சு, அப்படி ஒரு சலசலப்ப உண்டாக்குனா தான் ஆள் வருவாங்க. ம். அப்ப நீங்க அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, ஒரு சின்ன படம் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாலா 25 இந்த விழா வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விழான்னு நினைக்கிறேன். ஏன்னா, பெருசா பாலா சார் எங்கேயும் பேச மாட்டாரு, இது பண்ண மாட்டாருன்ற ஒரு விஷயத்த நீங்க மையமா உடைச்சு காமிச்சீங்க. விழாவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அங்க எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் வந்து சூர்யா சாரோட என்ட்ரி. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு படம் வேற நடிக்கல, ஒரு பெரிய முரண் இருக்கு 2 பேருக்கு. இனிமேல் திரும்ப பேசிப்பாங்களா, படம் பண்ணுவாங்களான்ற கேள்விக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அங்க வச்சாரு. அது சில செய்திகள் எப்படி வந்துச்சு, சுரேஷ் காமாட்சி அவருடைய முன்னெடுப்பால தான் அவர் வந்தாரு. அவர் ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தார். சூர்யா சார் நீங்க வந்திருந்தா. அது உண்மையிலே நீங்க சொல்லி தான் வந்தாரா? இல்ல எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் பொய். சூர்யா சார கூப்பிட்டத பொறுத்தவரை, சூர்யா சார் நான் போய் ஃபோர்ஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு வந்து அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. சரி. சூர்யா சார் வந்து ஆக்சுவலா வந்து சூர்யா சாருக்கும் இவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் இவர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வெரி பிகினிங் வந்து நான் போஸ்டர் ஒட்டும்போதே வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு பாலாண்ணே. சரி அந்த சூர்யா வீட்டு பக்கம் மட்டும் போஸ்டர் ஒட்டாத அப்படின்னாரு. போஸ்டர் ஒட்டுறது ஒரு வேணான்றாரு. இதுக்கு எதுக்கு ஒரு இது பண்றாரு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கே மெசேஜ் போட்டாரு. ம். அவங்களுக்கே மெசேஜ் போட்டு இந்த மாதிரி அந்த அந்த ஏரியால ஒட்டாதீங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், என்னண்ணே ஏண்ணே வேற எது எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல எதுவும் கான்ட்ரோவர்சி இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப நான் என்னண்ணே எதுக்கு ஒட்டக்கூடாதுன்னு இல்ல சூர்யா 1% கூட ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அது வந்து என்னடா இவ்வளவு நேசிக்கிறாரா அவர அப்படின்னு. அப்ப இவங்களுக்குள்ள எப்படி முரண் நான் அத கேட்டுக்கவே இல்லை. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குலாம் என்ன முரண் நான் கேட்கவே இல்ல. ம். அதுக்கப்புறம் நாங்க சிவகுமார் சார்ட்ட நானும் லிங்குசாமி அண்ணனும் இதுல பெரிய கான்ட்ரிபியூஷன் நானு. அப்ப லிங்குசாமி அண்ணன் நானு ஏஎல் விஜய் 3 பேரும் சிவகுமார் சார் பேசும்போது, இந்த மாதிரி சூர்யா சார் ஒரு பாலானு படம் வச்சிருக்கேன் சார். நீங்க வரணும்னா, ஆமா என் மகனுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நான் வராம எப்படி நீ நடத்துவியா நீ அப்படின்னாரு. அவர்ட்ட இருந்து அந்த பேச்சு இருக்குல்ல, என்ன இன்னமும் வந்து அவர் உடனே போய் வீட்ல மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது சிவகுமார் சார் பேசின பேச்சுக்கள்லாம் அவர பத்தி பேசினது, அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. பாலாண்ணன பத்தி ஒரு புக்ல எழுதியிருக்காரு. அத படிச்சு காமிச்சாரு. ஓ, ஓ, ஓ. எனக்கு அவன் பெரிய இன்ஸ்பிரேஷன். சூப்பர்ல. படிச்சு காமிச்சு சொல்லி நடத்துங்க அப்படின்னு. அப்ப கூட நான் சூர்யா சார் வர்றாரான்னு நான் கேட்கல. சூர்யா சார் வர்றாரு சார் அப்படின்னு. அப்ப சூர்யா சார் வீட்லேருந்து எனக்கு ராஜசேகர பாண்டியன் அடிச்சாருன்னா, எங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல ஷூட்டிங் இருக்கு. நீங்க வாட்டுல திடீர்னு வச்சுட்டீங்க. நாங்க எப்படி வர முடியும் அப்படின்னாரு. ராஜசேகர பாண்டியன் ப்ரொடியூசர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் சார் நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, உங்க படத்து ப்ரொமோஷனுக்காக அவங்க செல்ஃபை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்ப நான் நிர்பந்தப்படுத்தல. நீங்க முடிஞ்சா ஒரு வீடியோ பைட்ஸ் கூட குடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் திரும்ப பார்த்தா இவரு பாலானந்த் தான் என்ன சொன்னாரு, சூர்யா வர்றாப்ல சுரேஷ் அப்படின்னாரு. ம். சூர்யா வர்றாப்லன்னோனே நான் திரும்ப சிவகுமார் சார்ட்ட கேட்கும்போது, இல்ல நான் சூர்யாவுக்கு நானும் அடிச்சு கேட்டேன். இந்த மாரி நான் போறேன் ஃபங்ஷனுக்கு போறேன்னு சொன்னேன். நான் இல்லாம நீங்க எப்படி போக நான் வரேன் அப்படின்னாரு. ஒரு ஷூட்டிங் விட்டுட்டு அங்க இருந்து அங்க வந்தாருன்னு நான் இல்லாம நீங்க மட்டும் எப்படி போவீங்க? நான் வர்றேன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு சூர்யா மேல வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. சூப்பர். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் தெரியாது. அதெல்லாம் வேற விஷயம். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு எவ்வளவு வேல்யூ பண்றாரு. ம். நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து எனக்கு ஷூட்டிங் இருக்கு. நான் வர முடியாது. ஒரு வீடியோ போயிட்டு சார்ன்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். இல்ல நான் வருவேன்னு சொல்லி கைய பிடிச்சு கூட்டி மேலே ஏறிட்டு, கழுத்துல செயின் போடுறதுக்குலாம் அதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய மனசு வேணும். அது எல்லாருக்கும் இருக்கணுமான்னு கட்டாயம் கிடையாது. நான் அந்த இடத்துல வந்து சிவகுமார் சார தான் நான் வியந்து பார்த்தேன். நான் சூர்யா சாரோட சிவகுமார் சார் மேல தான் எனக்கு மரியாதை வந்தது. என்னன்னா, ஒரு பிள்ளைய இப்படிலாம் வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு சிவகுமார் சார் மேல பெரிய மரியாதை வந்தது. சூப்பர். நான் அந்த மேடையில பேசும்போது நான் எமோஷனலா சிவகுமார் சார் வந்து நான் அப்படிதான் எனக்கு சூர்யா சார் வந்து நம்ம புகழ்ந்து பேசுறதுனால அப்படி 2 பிள்ளைகள வளர்த்து வச்சிருக்காருன்றது அவருக்கு தான் அது பெருமை. அவர் வீட்ல அப்படி ஒரு 2 ப்ராடக்ட்ட வச்சிருக்காருன்றதே வந்து அவருக்கு பெருமை அப்படின்றது. ஓகே, ஓகே. சரி இப்போ வடங்கான் பொங்கல் ரிலீஸா இருக்கும்போது, இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாரி தான் விடாமுயற்சி ஒரு பக்கம் வருது, கேம் சேஞ்சர் வருதுன்னும்போது, ப்ரொடியூசரா உங்களுக்கு ஒரு பயமோ, இல்ல ஒரு தயக்கமோ இருக்கா? இல்ல அது கண்டிப்பா இருக்க தானே செய்யும். நீங்க வந்து 2 படமுமே வந்து சின்ன படம் கிடையாதுல்ல. ம். நீங்க அஜித் சாரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க
அவரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியல. நான் அதெல்லாம் மறைச்சிட்டு நான் வந்து இல்ல நாங்க அடிச்சு வெளியே வந்துரும் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்கா வேணா நான் சொல்லலாமே ஆனா தவிர சில பேர் சொல்லுவாங்கல்ல சார், சாரி டு இன்டரப்ட். இப்ப போன வருஷம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு பக்கம் கேப்டன் மில்லர் வருது, அயர்லாந்து வருது, மிஷன் வருது. கேப்டன் மில்லர் அயர்லாந்துக்கு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. மிஷனுக்கு ரொம்ப கம்மியான ஓப்பனிங்கா இருந்துச்சு. போக 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 5வது 6வது நாள் தாண்டும்போது மிஷனுக்கான கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. எல்லா தனியிலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போச்சு. அயர்லாந்து கேப்டன் மில்லருக்கு அப்படியே குறைவாச்சு. இந்த மேட்ச் கூட நடக்கலாம்ல. நடக்கலாம். என்னன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. பட் ரொம்ப தியேட்டர் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த வாரம் வெளியான படங்கள்ல எங்களுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 100 தியேட்டர் 110 தியேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தியேட்டர் 110 தியேட்டர் அப்போ கலெக்ஷன் வந்துடும். கிடையாது 110 ஷோ தான். 110 ஒரு ஷோ. ஒரு ஷோ. அப்போ 110 ஷோக்குன்னா நீங்க 110 ஷோக்கு என்ன வரும்? ஒரு ஷோக்கு மினிமம் ஒரு 6,000 ரூபாய்ங்க. பைத்தார் 60 6 லட்சம் 6.5 லட்சம் ரூபா. 6.5 லட்ச ரூபாயில வந்து 3 லட்ச ரூபா கிட்ட வந்து டாக்ஸ் சொல்லி அவங்க இதெல்லாம் போயிட்டான். 2.5 லட்ச ரூபா வரும் ஒரு நாளைக்கு. 5 நாள் 2 10 லட்ச ரூபா வரும். பப்ளிசிட்டி எவ்வளோ வருது? நீங்கள் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே படம் வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் வர்றாங்களோ இல்லையோ பப்ளிசிட்டிக்கு அவ்வளோ கேட் ஓப்பன் ஆயிருக்கு. செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ இருக்குது. வாட்ஸ்அப் ப்ரொமோஷன் வர்றாங்க ஒரு டீம். ஒரு டீம் வந்து நாங்கள் புக் மை ஷோ ப்ரொமோஷன் வர்றாங்க. இன்னொரு டீம் நாங்கள் காரில் வந்து கார் பேக் பண்ணுறோம். இன்னொருத்தர் ட்ரெயின் பண்ணுறான்றாங்க. இன்னொருத்தர் வந்து போஸ்டர்ஸ். ஏகப்பட்ட அதாவது ப்ரொமோஷனுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம சேட்டலைட்ல விளம்பரம் கொடுப்போம், பேப்பர் விளம்பரம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பேப்பர் இதுக்கெல்லாம் வந்து அந்த அந்த ஏரியாவே டல் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக சோசியல் மீடியாவோட அதிகமாகிடுச்சு. அப்போ ப்ரொமோஷன் வந்து பல வகையில் வருது. ஃபேஸ்புக்கில் தனியாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ட்விட்டர் ப்ரொமோஷன். அப்போ இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வருதே தவிர நீங்க எங்களுக்கு பிசினஸா ஒண்ணும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மக்களை உள்ள கொண்டு வரணும்ன்ற அதுவும் கிடையாது. அப்ப எங்களுக்கு நீங்க நாங்க 10 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு வருதுன்னா எங்க இருந்து? அப்ப அதே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஷோ இருக்கிறதுனால அங்க வர்ற ஆடியன்ஸ் என்னாங்க, அவனுக்கு சாய்ஸ் இல்லாம போயிடும். அவன் அந்த 6 மணி ஷோ தான் இல்ல 11 மணி ஷோ போடுவாங்க, இல்ல 6 மணி ஷோ. அந்த ஷோ கட்டாயம் போய் பார்க்கணுன்றதுக்கு அது என்ன ஒரு பெரிய ஸ்டாரோட படமா என்ன? அது ஒரு புது ஆர்டிஸ்டோட படம். நான் ஏன் போகணும்? ஓடிடில வந்தா பார்த்துப்பேன்னு இருந்துவாங்க. அப்போ அந்த ஷோ வந்து ஒன்று நல்ல படமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எங்கே வேதனை அதிகமாகும்னா அது ஓடிடியில் வரும்போது கொண்டாடுவாங்க. இத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ நமக்கு ரொம்ப அதில் நடித்த அத்தனையோட ஓடிடியில் போடுறதுனால அந்த நடிகர்களுக்கெல்லாம் திரும்ப வேல்யூ வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. அதில் நடித்த டெக்னீஷியன்ஸ் யாருக்கும் வாய்ப்பு வராது. ப்ரொடியூசருக்குனா கொஞ்சம் ரெவன்யூ வரும். அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் இருக்காது. அப்போ எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. அது நடக்குது. அப்போ இது காரணம் என்னென்னா வந்து நம்ம ஒரு ஒற்றுமை இல்லாமல் குண்டாக்க மட்டும் படங்களை ரிலீஸ் பண்ணி தியேட்டரை குறைச்சி போடுறது. அப்படி இப்போ வணங்கா நீங்கள் சொல்கிற மாதிரி வணங்கா நீங்கள் மேட்ரு உங்கள் மேட்ருக்கு வர வணங்கான்னு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சமான ஸ்க்ரீன் போட்டு படம் நல்லா இருந்தால் ஓடும் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா அது என்ன ஆகும்னா கலெக்ஷன் நீங்கள் நார்மலாக வர கலெக்ஷனோட ரொம்ப கம்மியாக வரும். அப்போ அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ இறங்கிடும். இப்போ மிஷன் வந்து போன வாரம் நல்ல படம்னு சொன்னீங்க. ஆனால் அது வந்து நல்ல படம். பட் அருண் விஜய் சாருக்கு வந்து அது வந்து பெரிய செட் பேக் ஆச்சு அந்த படம். போன பொங்கல்ல என்னன்னா அவருக்கு போதிய ஸ்கிரீன் கிடைச்சிருந்ததுன்னா அப்போவே ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் எடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் கிடைச்சிருந்தா என்ன சிக்கல்னா பெரிய பேனர் போகும்போது ஒரு 2 வாரம் நீங்க படம் தூக்கக்கூடாதுன்ற மாதிரி கட்டாயப்படுத்திடுவாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது தூக்கவும் முடியாது, தூக்க முடியாது. அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லா பக்கமும் நம்ம யோசிக்கணும் பிரதர். நம்ம வந்து இங்க ஈகோ நீங்க வந்து போட்டி அப்படிலாம் கிடையாது. உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியணும், என் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்கலாம். எதிரியோட ஸ்ட்ரென்த் தெரியாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. சரி, நான் இன்னும் சிம்பிளா ஒன்று கேட்கவா? இப்ப நீங்களும் ப்ரொடியூசரா இருக்கீங்க, இத்தனை படம் பண்றீங்க, மாநாடு போன்ற பெரிய பட்ஜெட் படங்களும் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க நினைச்சா விடாமுயற்சி லைக் ஆகிட்டோம் கிட்ட கேட்க முடியுமா? இந்த மாதிரி நாங்க படம் வரோம் பொங்கலுக்கு, உங்களுக்கு எப்ப டேட்னு சொல்ல முடியுமா? இல்ல ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பின்னாடி போற ஒரு ஐடியா இல்ல. அது வந்து நீங்க யாரு அதை வந்து ப்ரொடக்ஷன் வந்து உண்மையா சொல்லணும். நான் எனக்கு அதுல சொல்றதுல எனக்கு தயக்கமே கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் இப்ப நான் வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும் வணங்கான் வந்து நான் முன்னாடி எந்த படமா இருந்து எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் அவங்களும் எப்போ வரோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீங்க முன்னாடியே சொல்லணும் இந்த மாதிரி இந்த டேட்ல வர்றோம் அப்படின்னு. அப்போ அது சொல்லாம இழுக்கிறது தான் தப்புன்னு எனக்கு அது புரியுது. அது தப்புன்னு நீங்க கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காதா சார்? சொல்லிடுவோம், 2 நாள் சொல்லிடுவோம். நான் கேட்டேன், ஒரு 2 டேஸ்ல வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன சொன்னா பிரச்சனை ஏதாவது எல்லாருக்கும் ஒரு சூழல் இருக்கும். கண்டென்ட்ல பிரச்சனை இருக்கலாம், பேக்கெண்ட்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இதனால முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா ஒரு பெரிய ஹாலிடே இல்லையா? இப்போ மற்றவங்களுக்கான வாய்ப்பா இருக்கும்ல, அது மற்றவங்க புதுசா வர்றவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2-3 படம் அதுக்காக வெயிட் பண்ணாங்க.
வீரதீர சூரன் வெயிட் பண்ணாங்க, ஆமா. படைத்தலைவன் வெயிட் பண்ணாங்க, நாங்க வெயிட் பண்ணோம். அப்போ 2-3 படத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை நம்ம பறிக்கிறது மாதிரி இருக்கும்னு அவங்களாம் எனக்கு தள்ளி போயிட்டாங்க. ரிபப்ளிக் தள்ளி டேக்கு ஒருத்தர், போயிட்டாங்க. படைத்தலைவன் announce ஏன்னா பண்ணல. ரியாலிட்டி அதானே. இப்போ அஜித் ஆமா. சார் படம் வருதுன்னா நம்ம எப்படி மோத முடியும்னு ஒன்று இருக்குல்ல. Okay. அப்போ நீங்க வந்து அதை முன்னாடியே சொன்னா அவங்களுக்கு அதை ஓப்பன் முடியாது. கடைசி வரைக்கும் அப்படி வச்சிருந்தா அந்த டேட் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்றது. சரிதான். ரொம்ப சரி. இப்போ பாலாசரோட படங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது, கடைசியா ஒரு தாரை தப்பட்டை சொல்லலாமே. அந்த படமும் ஒரு பொங்கல் ரிலீஸா தான் வந்துச்சு. ஒரு பக்கம் ரஜினி முருகன் வந்துச்சு, ஒரு பக்கம் கதகளி வருது, தாரை தப்பட்டை. நான் தாரை தப்பட்டை முதல் நாள் போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொங்கல் செலிப்ரேஷனா பயங்கரமா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெசிங் ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒரு மாதிரி ஜாலி செலிப்ரேஷன் மூட்ல வந்து இந்த படம் நம்மள உலுக்கி எடுத்துடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும், பாலா சார் படம் போனா அது ஒரு மாதிரி உங்களை ஒரு நாளுக்காச்சும் அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணா இந்த படமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு மாதிரி இலகுவா இருக்கும். அது ஒரு ஃபன்னா அப்படி ஜாலியா போகும், கலாச்சிக்கிட்டு என்னடா படம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி போகும் இந்த படமே. செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு பெரிய ஐடியா கொண்டு வந்திருப்பாரு. அது அவருடைய பேட்டர்ன். அப்படியே ஜாலியா அந்த கேரக்டர் எல்லாம் கொண்டு வந்துட்டு செகண்ட் ஹாப்ல அந்த கேரக்டர் மேல பெரிய பாரத்தை தூக்கி வைப்பாரு. அதோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அது. இந்த படமும் அப்படிதான் இருக்கும். இந்த படம் ரொம்ப கொடூரமா இருக்குமான்னு அப்படிலாம் இருக்காது. அதுதான் கேள்வி. நிறைய பேர் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ பாலா சார் படம் போகணும்னாவே ஒரு தயக்கத்தோட தான் போக வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்காது, லைட் வெயிட்டா தான் இருக்கும். பட் என்னன்னா செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் அழுகாம வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு. ஓகே. சரி, இப்போ இதுலயே அருண் விஜய் அவருடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது பல பேர் என்ன பாதி பிதாமகன் விக்ரமையும் இன்னொரு சில அவரோட மிச்ச சில கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து என்னன்னா அந்த முடிக்க ஹேர் டை பண்ணிருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. சரி, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிதாமகன் கேரக்டர் வந்து இனி நம்மளால கிரியேட் பண்ண முடியாதுங்க அந்த கேரக்டர். நீங்க அதுல விக்ரம் சார் பண்ண கேரக்டர் நம்மளால யோசிச்சு பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு கதாபாத்திரம் நம்ம பார்த்திருக்கோமா? நம்ம பார்த்தே கிடையாது. அது அந்த பல்லு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய ரியாக்ஷனு, அதெல்லாம் நீ ஒரு நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு கூட நம்ம யோசிச்சு நான் அடிக்கடி பார்ப்பேன் அந்த படத்தை. இது எப்படி யோசிச்சிருப்பாரு இது அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் அந்த இன்டர்வியூல கூட கோபிநாத் சார் இருந்தா நீங்க கூட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது இன்ன வரைக்கும் அது ஒரு வியப்பா இருக்கு எனக்கு. இவர் மேல சங்கீதாவுக்கு ஒரு லவ். இது எப்படி யோசிச்சிருப்பாரு இந்த கேரக்டர் கடைசியில், அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் பேசாம அவனுக்குள்ள ஒரு வந்து இந்த சூர்யா சார் மேல ஒரு சாப் கார்னர், அவன் திரும்ப இவருக்காக வந்து ஒரு மர்டர் பண்ற அளவுக்கு போறது என்னால நினைச்சு பார்க்கவே முடியாது. அதை பார்த்து அந்த படம் தான் இனிமேல் அந்த மாதிரி மரம்லாம் வந்து நீ யோசிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. நிச்சயமா. ஓகே. இப்போ வணக்கம், நீங்க ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு படம் போகுதுன்னா இதை பண்ணலாம், பண்ண வேண்டாம், இது கரெக்டா போகுது சார். இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தினமும் ஷூட்டிங் ஸ்பாட் போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு வாட்டி போவாங்க, மேற்பார்வை மட்டும் பார்ப்பாங்க. நான் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி நாளைக்கு என்ன எடுக்க போறாங்கன்னு இன்னைக்கு பேப்பர் வாங்கிட்டேன். சரி, என் ஸ்டைல் அது. ரெண்டாவது இப்போ வந்து கண்டென்ட்லாம் வந்து இப்போ டிஜிட்டலில் போயிடுச்சு, எல்லாம் கிளவுட்ல இருக்கு. இன்னைக்கு என்ன ஷூட் பண்றாங்கன்றது நமக்கு போன்ல வந்துடும். ஆப் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஷூட் பண்ண ஓகே டேக் எதுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு போன்ல வந்துடும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஷூட் பண்ணிருக்காங்க. நான் 2 விஷயத்துக்காக முன்னாடியே பேப்பர் வாங்கிடுவேன். எனக்கு நாளைக்கு என்ன செலவாகுதுன்றது எனக்கு தெரியணும். ஒன்று என்ன எக்ஸ்பென்சஸ் வருது. ரெண்டாவது ஸ்பாட்டுக்கும் போவேன், ஸ்பாட்லயும் போய் பார்ப்பேன். நான் இந்த வெளியில இருந்த பின்பம்லாம் தாண்டி உங்களுக்கு அவரை வச்சு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்றாரு, நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னும் போது எப்படி இருந்தது முதல்ல? எனக்கு வந்து அவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து மிக அவசரம் எதுலயோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. திடீர்னு டைரக்டர் பாலான்னு வந்துச்சு ட்ரூ காலர்ல. பாலான்னோன்னா எனக்கு கியூரியாசிட்டி இருந்து எடுத்து என்னன்னு கேட்டேன். அப்போ அவருக்கு காலங்காத்தால் அடிச்சார், ஒரு 6:30 மணிக்கு அடிச்சார். அடிச்சுட்டு இந்த மாதிரி படம், நான் டைரக்டர் பாலா பேசுகிறேன், சொல்லுங்க. நான் இந்த மாதிரி படம் பார்த்தேன், மிக அவசரம், ரொம்ப அருமையாக அடிச்சேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் பாராட்டினார். அந்த பொண்ணு சிறப்பாக அடிச்சிருந்தா. எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு தானே சொல்கிறாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 இயர் பொறுத்து அவர் திரும்ப வந்து உன்னை மீட் அப்போ தான் என் நம்பர் அவருக்கு போகுது, அவர் நம்பர் என்கிட்ட வருது. ஒரு 1 இயர் பொறுத்து மீட் பண்ணணும்னு சொல்லி அடித்தா. நான் ஃப்ளைட்டில் இருந்தேன், லேண்ட் ஆகிட்டு அப்புறம் திரும்ப வந்து மீட் பண்ணும்போது நான் ஓடாம பண்ணலான்னு சொல்லி சொல்லும்போது எனக்கும் அவரை பற்றின ஒரு பார்வை அப்படி தான் இருந்தது. அவர் கொஞ்சம் கோவக்காரு அப்படின்ற மாதிரி பார்வை தான் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா அவரை வந்து தனிமைப்படுத்திக்கிறது தான். அவர் யார்ட்டையும் ஒரு ஜெல்லாக மாட்டார், டக்குன்னு போய் நெருங்கி பேச மாட்டார். கலகலன்னு பேசி உட்காந்து ஒரு கம்பெனியாக உட்காந்து எல்லார்ட்டையும் நெருங்கி, மற்றவங்க மாதிரி அவர் வெளியில் வந்து அதிகமாக வர்றதும் கிடையாது, யார்ட்டையும் நெருங்கி பேசுறதும் கிடையாது. வெளியில் வந்தால் தானே தெரியும். அப்படி தான் நானும் போனேன். போகும்போது அவர் இயல்பாக இருந்தார், அவர்கிட்ட வந்து இது கிடையாது, ஒரு குழந்தை முதல்ல தான் இருந்தார். அவர் பழகும் போது அவர் அப்படி ஒன்றும் தெரியல நமக்கு. அந்த சரி இவரோட நெருங்கி படம் பண்ணுவோம் ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இறங்கி போனேன். ஆனால் இப்போ கதை சொல்லும் போது சூர்யா அவர் பேர் வச்சு தான் சொல்லப்பட்டுச்சு அந்த கதை. சூர்யா பண்ணும்போது நான் இல்லை. ஓகே, அது வந்து ட்ராப் ஆனதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் அது தான் வணங்கான்னு ஸ்டார்ட் பண்ணி அருண் விஜய் சார் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ள போறேன். சரி சரி. இடையில ஆனா உங்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சா? ஏன்னா அது ஒரு சென்டிமெண்டெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது திரும்ப டிராப் ஆகுது, அந்த படத்தை நம்ம கையில எடுக்கிறோம், அது எப்படி ஒரு வியாபார ரீதியா அதெல்லாம் யோசனை இருந்துச்சா சார் உங்களுக்கு? அப்படி நான் சென்டிமெண்ட் பார்க்கறது இல்ல. ம். நான் வந்து இதனால அது நடந்துச்சு, அதனால அது நடந்துச்சு அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ம். நான் கொஞ்சம் பாசிட்டிவா நான் என்ன நினைச்சு போனா, நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பரவாயில்ல. நான் சரியோ தவறோ அது நம்மகிட்ட இருந்தே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி நினைப்பேன். ம். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானா இருக்கணும். ம். அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிடக்கூடாது. எனக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு நானா காரணம் இருக்கணும், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நானா தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யாரையும் வந்து என்னுடைய படங்கள்ல வந்து நான் தோல்வி அடைஞ்சால் கூட இவங்கனால தான் இப்படி ஆச்சு நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை, யாரையும் இப்படி சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன் நான். அதே மாதிரி நல்லதுக்கு நான் காரணம்னு நான் அப்படி நினச்சிக்கிற ஒரு மனநிலை. இது நல்லா நடந்தது, நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவு, இது தவறான முடிவு அப்படி நினச்சிப்பேன். அதனால எனக்கு அது பெருசாக வந்து நான் ஒன்றும் இல்லை. சரி சரி, ஓகே. சரி, இப்போ முதல்ல ஷூட்டிங்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எப்படி சொல்றாங்கன்னா, இந்த டேபிள் ப்ராஃபிட் டேபிள் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ எந்த இதுவும் கிடையாது. அப்படிலாம் இல்லை. நான் கேட்கறது எப்படின்னா, ஒரு ஒரு பேப்பர் பென் எடுத்து ஓகே ஹீரோ சம்பளம், டைரக்டர் சம்பளம், இதெல்லாம் போகுது, ஓடிடில இவ்வளோ, இதெல்லாம் முடிச்சு நம்ம கையில வந்து இவ்வளோ நிற்கும்பா அப்படிதான். அப்படி ஆரம்பிக்கப்படுறதும் எல்லாமே அப்படிதான். நாங்கள் போன வருஷத்துல எல்லாருமே படம் வந்து எல்லா ப்ரொடியூசருமே அப்படி கால்குலேஷன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடிடி இவ்வளோ போகும், சேட்டலைட் இவ்வளோ போகும், தேட்டர்கள் இவ்வளோ போகும்னு நினைப்போம். நாங்கள் நினைச்சதுக்கு அகேன்ஸ்ட் அப்படியே என்ன ஆச்சுன்னா, ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. அவங்க எங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸா யோசிச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, பெருசா மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டுமே சேட்டலைட் ஓடிடி எல்லாமே. சேட்டலைட் வந்து இப்போ இல்லை. என்னன்னாச்சுன்னா, ஓடிடியில் எல்லாம் விளம்பரமே இல்லாமல் போகிறதுனால சேட்டலைட்டில் யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஜய் சார் படம்னால விஜய் சாரோட சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி அங்கே இருப்பாங்க. திரும்ப ஒரு படத்தை அது கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் வரப்போகுது, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்தால் தான் காசு. அப்போ வியூஸ், அப்போ அவங்களுக்கு என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நமக்கு இருக்க சப்ஸ்கிரைபரை மெயின்டைன் பண்ணால் போதுன்றல, ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா போதும், புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் வரப்போறது இல்லை. அப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணதே வேணாம். ரைட் ரைட் ரைட், சூப்பராக சொன்னீங்க. சரி, இப்போ இந்த படத்தில் அருண்ஜி அவர்கள் வராரு, பாலா சார் வராரு, எல்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசராக நீங்கள் முன்னாடி முடிவு பண்ண முடியுமா? ஏன்னா அப்போ கிரியேட்டராக நீங்கள் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதால சொல்கிறேன், வெற்றிமாறன் சார், பாலா சார்னு சொல்லும் போது விடுதலை கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு படம் ஒரு சின்ன படமாக வெற்றிமாறன் சார் ஆரம்பிக்கிறாரு, அது பாகம் 1, 2 மாறுது. எப்படி ஒரு 20 நாள் கால் ஷீட் கேட்ட விஜய் சேதுபதி அவர்கள் 100 நாட்களுக்கு மேலே நடிக்க வராரு. ஸோ கிரியேட்டர்ஸாக அவங்களோட கிரியேட்டிவிட்டியை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பணம் போடுறவங்களுக்கான ஒரு மதிப்பும் இருக்கணும்ல. இப்போ பாலா சார் கிட்ட இல்லை, அது டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளுன்ற மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து விடுதலையை வந்து நீங்கள் எடுக்கும்போது பாரதி ராஜா சாரும் சூரியன் நடிச்சாங்க. அப்போ ஒரு பட்ஜெட்டில் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாகுதுன்னு ஒன்னா உள்ள விஜய் சேது சாரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க மஞ்சு வாரியரை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி ப்ராஜெக்ட் வந்து பெருசாக்கிறாங்கல்ல, அதில் காஸ்டிங்கை கொண்டு வந்து பெருசாக்கிறாங்க. ரெண்டாவது அவர் வந்து அவருடைய படைப்பை வந்து உலகத்தை கொண்டு போய் நிப்பாட்டினாரு. அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வேல்யூவும் ஆயிடுதில்ல. இப்போ கில்லர்குமார் அதை வந்து ஒத்துக்கிட்டு தானே பண்ணுறாரு. ஓகே ஓகே ஓகே. அது 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 செலவாகும்போது அதுக்கான வேல்யூவையும் கூட்டிக்கிறாங்க. நீங்கள் இனிமேலாம் வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்டை கணக்கு பண்ணி படம் எடுத்துலாம் பெருசாக போகிறதுலாம் இல்லை. ஓகே. படத்தில் என்ன குவாலிட்டி, இப்போ நீங்கள் இப்போ நம்ம இப்போ இருக்க சினிமா மாடல் என்னென்னா 75% எங்களுக்கு வந்து டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சம்பளம் போயிடுது. 25% தான் நாங்கள் வந்து 25% 20% தான் செலவு பண்ணுறோம். படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் செலவு. ஆக்சுவலாக வந்து என்ன ஆகணும்னா 50% வந்து ஆர்டிஸ்ட் காசு இருந்தால் மினிமம் 50% தான் ப்ரொடக்ஷன் காசு வேணும். அப்போ குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியை விட்டுட்டு நீங்கள் என்ன ஆர்டிஸ்ட் போட்டால் என்ன ஆக போகுது? அந்த ஃபேன்ஸு வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெகுஜனங்கள் பிடிக்கல. ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்த்து பழகிறாங்க. ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் படங்கள் பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அவங்க கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எப்படி பாகுபலி ஓடுது, இதெல்லாம் ஓடுதுன்னா அவங்க அந்த பிரமாண்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கல்ல. அப்போ அவங்க ஆடியன்ஸ் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படிலாம் பார்த்துட்டு நான் போய் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, சும்மா ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இதை கேட்குறேன். எல்லா ஹீரோஸும் 200 கோடி, இப்போ அல்லு அர்ஜுனோட சம்பளத்தை வந்து ஒரு கெத்தாக தான் பார்க்குறாங்க. 300 கோடி அவர் வாங்குறாரு அவர் படத்துக்குன்னு. அதுக்கு காரணம் ஒரு திரும்ப ஒரு 1500 கோடி அவரால் எடுக்க முடியுது. இருந்தாலும் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு வேளை அந்த போட்ட காசு வரலைன்னா யாரும் திரும்ப காசு ப்ரொடியூசருக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ கொடுக்க போகிறதில்ல. இந்த ஹீரோ திரும்ப அவங்க சம்பளம் 10 கோடியிலேருந்து 8 கோடியாக வர போகிறதில்ல, 12 கோடி தான் ஆக போகுது. இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் கொடுத்த டிஜிட்டல் வேல்யூ வச்சு தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, இப்போ டிஜிட்டல் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி அந்த சம்பளம் கொடுத்துருக்க முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, சினிமா வந்து தன்னை வந்து மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இயர் அதுதான் நடக்குது. எல்லாமே டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு, எல்லாமே அக்கௌண்டபிள், எதுவுமே நீங்கள் பிளாக்ல வராது. முன்னெல்லாம் தேட்டர்கள் அமௌண்ட்டாவது கொஞ்சம் பிளாக்லாம் வந்து இப்போ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஒயிட்ல வந்தது. ஸோ அதனால யாரையும் ஏமாற்ற முடியாது. பெரிய நம்பர்ஸாக வழங்க நடக்க கலெக்டா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.